இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. இருக்கிறத வச்சு ஒரு பேலன்ஸான ஒரு பட்ஜெட்டையும் இருக்கிறத வச்சு இல்லங்க, இல்லவே இல்ல. தொடச்சிட்டாங்க இல்லங்க. பாத்திரத்துல கைய விட்ட கை வெளியே வருதுங்க. அப்பாவை காணும்னு சொல்லக்கூடாது, அங்க அண்டாவையே காணும், அது கஜானாவையே காணும், அப்படித்தான் இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கைய இன்னைக்கு அத்தனை வருஷம் இருக்குமான்னு தெரியலங்க, இப்போ உங்களுக்கு பாசத்தையும் அன்பையும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கைய நீங்க காப்பாற்றணும். முதல்ல தொகுதி மறுவரை வந்து பாஜகவுக்கு லாபம் இல்லை. பாஜகவுக்கு இதுல லாபம் இல்லவே இல்லை. விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஜய் வேற, இன்னைக்கு பார்க்குற விஜய் வேறன்னு எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தோடு தோணுது. ஏன்னா தொகுதி மறுவரையை யார் பேசிக்கிட்டு இருந்தாங்க? திமுகவும் காங்கிரஸும் தானே இதை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் மீட்டிங் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு இவருக்கு பதிலாக இவர்னு ஸ்டாலினை தூக்கிட்டு அந்த இடத்துல அவங்க விஜயை வச்சு அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் பொய் சொல்லுவாங்க, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்றதுக்கு வராது. அதை நம்ப வைக்கிற அந்த கலை யாருக்கு தெரியும்னா திமுகவுக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ப வச்ச ஒரு பொய்ய நீங்க ஏன் சார் நம்புறீங்க? டீலிமிட்டேஷனை பத்தி நீங்க மறந்துருங்க, அதுல எத்தனை உண்மை இருந்தது தெரியல. ஆனா பொய் நிறைய ரக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு அபாயத்தையோ தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பையோ தாவேக அரசு ஆதரிக்க கூடாது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான திருமதி கஸ்தூரி அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேடம், தமிழ்நாடு அரசியல்ல இப்ப வந்து எல்லா விஷயமும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. தாவேக ஆட்சி அமைஞ்சு முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றும் ஏறக்குறைய 3 மாதங்கள் ஆயிடுச்சு. நீங்களும் பாத்துக்கிட்டே இருப்பீங்க என்னென்ன விஷயம் நடக்குது. 100 நாள் ஆகுது. ஆமா, 100 நாள் கிட்ட ஆக வெற்றிகரமான 100 நாள். அவருக்கு இப்ப வெற்றி அப்படிங்கிற சொல்லி எல்லாத்தையும் வரணும் இல்ல, திட்டத்திலயும் இப்ப வெற்றின்னு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்கலாம்னா, இந்த தொகுதி மறுவரை இந்த மாதிரி விஷயத்த நம்ம பேசிடலாம். இப்போ பாஜக, ஒன்றிய பாஜக அரசு இப்ப தொகுதி மறுவரை கொண்டு வரணுன்ற விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் 100 நாட்களை நோக்கி வெற்றிகரமாக மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் விஜய்க்கும் தாவேகாவினருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த 100 நாள்ல மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடல. இருக்கிறத வச்சு ஒரு பேலன்ஸான ஒரு பட்ஜெட்டையும் வெற்றிகரமா கொடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இருக்கிறத வச்சு இல்லங்க, இல்லவே இல்ல. தொடச்சிட்டாங்க இல்லங்க. பாத்திரத்துல கைய விட்ட கை வெளியே வருதுங்க. ஒண்ணுமே பாத்திரத்தை கூட விட்டு வைக்கல, அண்டாவை கூட விட்டு வைக்கல. அப்படி ஒரு இத பண்ணி வச்சிருக்கிறாங்க முந்தைய ஆட்சியில. அவங்க அப்பாவை காணும்னு சொல்லக்கூடாது, அங்க அண்டாவையே காணும், அது கஜானாவையே காணும், அப்படித்தான் இருக்கு. அதுல வந்து ஒரு பேலன்ஸான பட்ஜெட். இன்னைக்கு கூட நான் எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க பணிப்பெண், அவங்க வந்து அக்கா தான் நான் கூப்பிடுறேன். அக்கா என்னக்கா 2500 ரூபாய்லாம் ஒண்ணுமே வரல போலியா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க எல்லாருமே மக்கள், அடித்தட்டு மக்கள் வந்து விஜய் மேல ஒரு நம்பிக்கைய வந்து இன்னும் விடாம வச்சிருக்கிறாங்கங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இருக்கட்டும்மா, ஸ்டாலின் மட்டும் என்ன உடனடியாவா கொடுத்தாரு, உடனடியா எப்படிம்மா கொடுக்க முடியும், ஒரு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு பொறுமையுடன் தமிழக மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில ஒரு 100 நாட்களை எட்டி பிடித்து நல்லாவே குட் பாஸ் மார்க் வாங்கி இருக்கிறவங்களுக்கும் பாராட்டுக்கள். இன்னொன்று, மக்களுடைய நம்பிக்கைய, ஆணித்தரமான ஒரு உறுதியான நம்பிக்கையை நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது.
இப்படிப்பட்ட அம்மா ஜெயலலிதா தான் இருக்கிறதுலே வெற்றிகரமான சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டு வரலாறுல. பட் லாங்கஸ்ட் கண்டிகியூஸ் தொடர்ச்சியாக பிரேக்கே இல்லாம இருந்தது வந்து எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கைய இன்னைக்கு அத்தனை வருஷம் இருக்குமான்லாம் தெரியலங்க, இப்போ உங்களுக்கு பாசத்தையும் அன்பையும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கைய நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற அக்கறையில, எதிர்கட்சிக்காரியா நான் சொல்லல, தமிழ்நாட்டை நீங்களும் எல்லாரும் போல நேசிக்கிறீங்கிற நம்பிக்கையில சில விஷயங்களை நான் சொல்லலாமா? முதல்ல தொகுதி மறுவரை வந்து பாஜகவுக்கு லாபம் இல்லை, பாஜகவுக்கு இதுல லாபம் இல்லவே இல்லை. இப்போ முதல் விஷயம்னு எடுத்துக்கிட்டா தொகுதி மறுவரை. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஜய் வேற, இன்னைக்கு பாக்குற விஜய் வேறன்னு எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தோடு தோணுது. ஏன்னா காங்கிரஸோட முகம் விஜயா இருக்குது, குரல் டப்பிங் காங்கிரஸா இருக்குது. முன்னாடி வந்து இவர் பேசிக்கிட்டு இருந்த விஷயங்களும் பிரச்சனைகளையும் இப்ப பேசுறதே இல்லை. இந்த தொகுதி மறுவரையை யார் பேசிக்கிட்டு இருந்தாங்க? திமுகவும் காங்கிரஸும் தானே இதை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் மீட்டிங் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு இவருக்கு பதிலாக இவர்னு ஸ்டாலினை தூக்கிட்டு அந்த இடத்துல அவங்க விஜய வச்சு அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து இது ஒரு டிராப்பு. காங்கிரஸ் வந்து சாரி டு சே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஏன்னா மெஜாரிட்டிக்கு வந்து அவங்க தான் வந்தாங்க. ஒரு பக்கம் மாணிக்கம் தாகூர் அவர்களை வந்து நான் தனிப்பட்ட முறையில நான் வந்து மதிக்கிறேன். ராகுல் காந்தி அவர்களை மேல எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. ஆனா அவங்க பண்ற வேலை எல்லாமே களவாடித்தனமா இருக்கு. பொய் சொல்றாங்க. திமுகவும் அதாவது பொய் சொல்றதுல இவங்க சொல்லுவாங்க, காங்கிரஸ் பொய் சொல்லுவாங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்றதுக்கு வராது. ஆனா அதை நம்ப வைக்கிற அந்த கலை யாருக்கு தெரியும்னா திமுகவுக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ப வச்ச ஒரு பொய்ய நீங்க ஏன் சார் நம்புறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க ஏன் சார் இதை நம்புறீங்க? வேற வழி இல்லையே மேடம், அவங்களுக்கு இப்ப சப்போர்ட் தேவைப்படுது, அவங்க சொல்றதை கேட்டு ஆகணும்ன்ற நிர்பந்தம். அதுதான் அந்த நான் ஐ எக்ஸ்பெக்ட் மோர். தமிழக மக்கள் உங்க கூட இருக்காங்கங்க. நீங்க அவங்களை தூக்கிட்டா கூட உங்களுக்கு சப்போர்ட் குறையாதுங்க. இடைத்தேர்தல் வரட்டுங்க. என்ன கேட்டா இடைத்தேர்தல் இன்னைக்கு வந்தா யாருங்க ஜெயிப்பாங்க? இப்போதைக்கு இருக்க ட்ரெண்ட்ல டிவி கேக்குதா? நான் வந்து பாஜகங்க இருந்தாலும் உண்மை பேசணும் இல்ல. இன்னைக்கு இடைத்தேர்தல் வந்தா இன்னைக்கு வந்து அங்க தாவேக்கா யார கை காட்டாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அதனால சொல்றேன், இத நீங்க வந்து நாட்டின் நலனை விட்டு கொடுக்க கூடாது. அதுல முக்கியமா தமிழ்னு பேசிவிட்டு தமிழ்நாட்டு நலனை நீங்க இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? இப்ப சொல்றேன் கேட்டுங்க. டீலிமிட்டேஷனை பத்தி இதுவரை நீங்கள் பார்த்த யூடியூப் எல்லாமே நீங்க மறந்துருங்க. அதுல எத்தனை உண்மை இருந்தது தெரியல. ஆனா போய் நிறைய ரக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கு. திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இட்டு கட்டிய அந்த பொய்யை நான் உங்களுக்கு இப்ப விளக்குறேன். 10 வருஷத்துக்கு ஒரு தரம் மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்கு. நாம வந்து ரிவர்ஸ்ல போகல. இப்பதான் தமிழ்நாட்டுல 2க்கு கீழே வந்திருக்கு. குழந்தை பெத்துக்குங்கன்னு நேற்று அருண்ராஜ் பேசி வச்சிருக்காரு. சரியா? இப்பதான் பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற வெகு சில மாநிலங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கே நாம வந்து 2 கோடி இருந்தவங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி 1 கோடி இருந்தவங்க இன்னைக்கு 8.5 கோடி இருக்கும். ஸோ வி ஹாவ் டு திங்க். அதுக்கே நமக்கு நாம வந்து 3 கோடி இருந்தா 2500 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம 8.5 கோடி இருக்கோம். மூச்சு முட்டுது. பாப்புலேஷனுங்கிறது எந்த காரணத்துக்காகவும் நல்ல விஷயம் கிடையாது. அதற்கான தண்டனையை அங்க மானாவாரியா பெத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க அனுபவிக்கணும். அதற்கான பரிசுகளை இல்ல, நம்ம பரிசு கூட வேணாம், அதற்கு நாம் தண்டிக்கப்படக்கூடாது. நமக்கு நீங்க ஊக்கம் கூட கொடுக்க வேணாம், பாராட்டு கூட கைத்தட்ட கூட வேணாம், ஆனா எங்களை தண்டிக்காதீங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கான முக்கியமான கோரிக்கை. டீலிமிட்டேஷன்ல சென்சஸ் பிரகாரம் ஒவ்வொரு தரம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் போதும் நம்ம தொகுதி மறுவரையை பண்றோம் அப்படிங்கறத தான் 2011 வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இத உங்களுக்கு தெரியும். 2011 வரைக்கும் இதுதான் நடைமுறையா இருந்தது. நாம 30 சீட்டு இருந்தவங்க நம்ம 40 சீட்டு தான் ஆனோம். ஆனா உத்தரப்பிரதேசில எவ்வளவு இருக்கு சீட்டு? 80 சீட்ஸ் இருக்கு. ஆனா 2011ல இருந்ததை விட டபுள் டைம் அவங்க பெருகிட்டாங்க. பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? யூபில 25 crores அபிஷியல்.
அது தனி நாடா பிரிச்சாலே அதுவே அதிகமா 25 crores அபிஷியல். ஆமா. அதுலயும் நான் அப்புறம் வேற ஏதாவது சொன்னா பிஜேபி இந்துத்துவான்னு சொல்லுவீங்க. எதனால அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னு நான் சொன்னா அப்புறம் பை இந்துத்துவாக்காரின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் ஆனா எல்லாருக்கும் தெரியும் எதனால அங்க வந்து யார் வந்து அதாவதுங்க ஒரு குடும்பம் இருந்தாலே 2-3 பெத்துக்கிற இடத்துல 2-3 பொண்டாட்டி 2-3 குடும்பம் இருந்தா என்னங்கிறீங்க, எப்படிங்க கண்ட்ரோல் பண்றது? பட் அதை பேசுறது நம்முடைய பிரச்சனை இல்லை. அவங்க வந்து அந்த மாதிரி பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாம போறதுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி தே ஆர் ஃபேசிங் மெனி திங்ஸ். யோகி வந்து விதவிதமா அதுக்கு வந்து இழுத்து பிடிச்சு மேக்ஸிமம் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அங்க சர்ச்சைகள் அதிகம் வருது உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரிக்டா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அப்படி கிடையாது. நம்ம அப்படிலாம் பண்ணா நம்முடைய கலாச்சாரத்துக்கு, தமிழனுடைய அந்த மென்மையான நாகரிகமான கலாச்சாரத்துக்கு நம்ம அந்த அவமானத்தை தாங்க மாட்டோம். அவங்கெல்லாம் தாங்கிக்கிறாங்க. ஏன்னா அது அவங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு அளவான குடும்பம், படிப்பு மேல ஒரு முக்கியத்துவம், மத நல்லிணக்கம், சமூக ஒற்றுமை, இதெல்லாம் என்னைக்குமே இருக்கு. இங்க நம்முடைய உரிமைகள் என்ன? இன்னைக்கு 7% ஓட்டுரிமை நமக்கு லோக்சபாவில் இருக்கு. 543 சீட்டுல நமக்கு வந்து we are having 7.1% இது 39 சீட்டு நமக்கு இருக்கு. இல்ல ஓட்டே இருக்கு, 39 சீட் ஓட்டு இருக்கு. நம்ம 39 எம்பி இருக்காங்க தமிழ்நாட்டு. சோ அந்த 39 எம்பி இப்ப ஓட்டு போட்டாதான் இந்த டீலிமிட்டேஷன் பாஸ் ஆகும், இல்லைன்னா தோத்துரும். அந்த அளவு நமக்கு கெத்து இருக்கு. அப்ப அது குறைவு. சென்சஸ் படி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எதுவுமே பண்ணாம நம்ம சும்மா விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சென்சஸ் படி பண்ணிடுவாங்க. சென்சஸ் படி பண்ணா இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில சென்சஸ் படி தான் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் வேற மெத்தட்ல பண்ணவே இல்லை. கடைசி காங்கிரஸ் ஆட்சி வரைக்கும் சென்சஸ் படி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்த ஆட்சியில பண்ணல. ஏன்னா நாம கத்திக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாடு போராடுது, கேரளா போராடுது, கர்நாடகா போராடுது, ஆந்திரா சந்திரபாபு நாயுடு ராலி வச்சு போராடுறாரு. 3வது குழந்தை பெத்தா 30,000, 4வது குழந்தை பெத்தா 40,000 ஆஃபர் கொடுக்கிறாரு. அப்படின்னா அவர்லாம் எந்த அளவுக்கு திகில்ல இருக்கிறாரு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின இடங்கள்ல. ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் சரிசமமா அந்த பவரை அப்படியே கொடுத்துடும். நீங்க இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க? 7% வச்சிருக்கீங்களா? 40 சீட்டுங்கிறது 7% ஓட்டுரிமை. உங்களுக்கு 7% ஓட்டுரிமை குறையாது. எல்லாருக்கும் 50% இன்க்ரீஸ் பண்றோம். சென்சஸ் படி பார்த்தா நமக்கு 32 சீட்டு தான் வரணும். மக்கள் தொகை படி பார்த்தா நம்ம அங்க வந்து அதாவது இப்ப நாம வந்து 8 கோடி, அங்க 25 கோடி. அப்போ நமக்கு வந்து 40 சீட்டு இருந்தா அவங்களுக்கு 120 சீட்டு வரும். ஆமா, 50% அதிகம்னா இப்ப 120 தான். 120 வரும். யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு 8 கோடி, அவங்களுக்கு 25 கோடி. அப்போ நமக்கு 40 பேர் இருந்தா அவங்களுக்கு 120 பேர். என்ன அப்போ எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டுல வைக்கவே வேணாம், அவங்களே அங்கேயே பார்த்து அங்கேயே ஜெயிச்சுக்கலாம். அதுதாங்க பாஜக அனுகூலம். நியாயமா பாஜக அதை தானே செய்யணும். உத்தரப்பிரதேஷ்லயும் பீகார்லயும் எம்பி கூடுனா யார் ஜெயிக்க போறாங்க? அப்ப ஏன் அதை செய்யாம நியாயமா உங்களுக்கு 20 சீட் எக்ஸ்ட்ரா, தமிழ்நாட்டுக்கு 59 சீட்டு, கேரளாவுக்கு 10 சீட் எக்ஸ்ட்ரா. ஸோ அவங்க இப்ப 20 இருக்காங்க, அவங்க வந்து 30 மாறுவாங்க. அவங்களுடைய சதவிகிதமும் அப்படியே இருக்கும், நம்மளுக்கும் அப்படியே இருக்கும். தெலங்கானால ஒரு இது 17 எம்எல்ஏ அதிகம் வருவாங்க. எல்லாருக்கும் அதே விகிதாச்சாரப்படி. உத்தரப்பிரதேஷ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா? 40. எனக்கு 20 கொடுக்குற, அவங்களுக்கு 40 கொடுக்குற இல்ல, அதே சதவீதம் 50% இன்க்ரீஸ் பண்றாங்க. இதை இவ்வளவு விளக்கமாக நான் ஃபைன் டைம் மூலமா சொல்றதுக்கு காரணம், இது வந்து விஜய் ஆதரவாளர்கள் நிறைய பேர் இந்த இன்டர்வியூவை பார்ப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னை பிடிக்கும், நேர்மையா உண்மையா நான் பாராட்டிடுறேங்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும், இருக்கிற விஷயத்தை நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க. இப்ப தமிழ்நாடு தான் முக்கியம், காங்கிரஸ் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு பாஜகவை எப்படியாவது அகற்றணுங்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. ஆனா விஜய்க்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவர் ஏற்கனவே மோடியோட நல்லபடியான ஒரு குட் புக்ல இருக்கு, ஒரு
நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரு அவரு. இந்த விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு அவர் ரொம்ப தவறான பாதையில போறாரு. இது மறுவரையில வந்து அவர் அந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாரு. பாஜக என்ன பண்றது, யார அனுப்புறது? திமுக போகல. ஆமா, எம்பி கூட்டம் தானேங்க அது, எம்எல்ஏ கூட்டம் கிடையாது. அனைத்து கட்சி கூட்டத்துல அவர் வந்து எல்லாரும் கூப்பிட்டாரு. ஆனா யாருமே எம்பி இல்லாதவங்களை கூட கூப்பிட்டாரு. ஏடிஎம்கேவும் போல, ஏடிஎம்கேவும் யாரு போவாங்க? எம்பி 39 எம்பி திமுகல தாங்க இருக்காங்க. பிசிகா மட்டும் தான், பிசிகா அப்புறம் கம்யூனிஸ்ட் 10 எம்பி காங்கிரஸ். ஆமா, அவங்கதான் அங்க ஏற்கனவே இருக்காங்களே, தூபம் போட்டுக்கிட்டு இருக்கு. தவறான பொய் செய்தியை கொடுத்து இந்த மறுவரைய தமிழ்நாட்டுக்கு ஒரு அபாயத்தையோ தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பையோ தாவேகா அரசு ஆதரிக்க கூடாது. தவறான இடத்துல இருக்கிறீங்க நீங்க. எம்பிஸ் யாருமே உங்களுக்கு இல்லை. ஆனா மக்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மெனக்கெட்டு சொல்றேன். காங்கிரஸ் உடைய 10 எம்பி எப்படியோ போறாங்க. அதுக்கும் இந்த தாவேகா ஆட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து எம்எல்ஏல தான் இருக்கிறோம். எம்பி விஷயத்துல லோக்சபாக்கு இன்னும் போகல. ஆனா தமிழ்நாட்டுக்கு 20 எம்பி சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சா, அதுல 30% பெண்களுக்கு ஒதுக்கீடு கிடைச்சா, தாவேக்காலிருந்தும் 12 பெண்கள் வருவாங்க இல்ல, 60 பேர்னா 18 பெண்கள் வருவாங்க இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு பெண் அமைச்சர்கள் இதுவரை இல்லாத அளவு அதிகமான பெண் அமைச்சர்கள் வந்து தாவேகா அரசுல தான் இடம்பெற்று இருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெருமை தானே. அஞ்சலை அம்மாளையும் வேலு நாச்சியாரையும் நீங்க முன்னோடின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பெண்கள் இட மசோதாவை எதிர்த்தா அதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? இது கொஞ்சம் லாங்கா பேசிட்டா இருந்தாலும் இது இல்ல, நீங்க நிறைய விஷயம் நல்லா தான் பேசிருக்கீங்க. டீலிமிட்டேஷன் பத்தி ரொம்ப கிளியராகவும் சொல்லியிருக்கீங்க. அதுலயும் வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதையும் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கீங்க மேடம். இது வரைக்கும் நேயர்களுக்கு உங்களுடைய இதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ.